Next question, one floor based puzzle. 18 people live on 12 different floors, first floor, second floor, and so on, in which two floors are vacant. Not more than two persons live on one floor. The second floor is above first floor. The third floor is above second floor, and so on. இது பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஃப்ளோர் பசில். ஸோ 12 ஃப்ளோர்ஸ் இருக்கு, 18 பீப்புள் வாழ்றாங்க. ஸோ இந்த ஃப்ளோர்ஸில் ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் அட்லீஸ்ட் ஒருத்தராவது இருப்பாங்க. ஓகே, ஆனால் இந்த 12 ஃப்ளோர்ஸில் 2 ஃப்ளோர் வேக்கண்ட், பேலன்ஸ் இருக்கிற ஃப்ளோர்ஸில் அட்லீஸ்ட் ஒருத்தராவது இருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் 2 பேர் வரைக்கும் இருக்கலாம். இதில் எப்பவும் போல் நீங்கள் அந்த பேராகிராஃபை ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ் வந்து ரீட் பண்ணிடுங்க. ஸோ ரீட் பண்ணும்போது நமக்கு அதில் ஃபர்ஸ்ட் லைன் எங்கே இருந்துங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லைனுங்கிறது, ஸோ இந்த லைனை வச்சு நம்மளால ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாமே டைரக்ட் பாயிண்ட்ஸ் தான். டூ பர்சன்ஸ் லிவ் ஆன் தேர்ட் ஃப்ளோர் அண்ட் ஒன் ஆஃப் த vacant floor is either immediately above or immediately below the third floor. So B lives on the fifth floor and E lives 3 floor above B. Okay, so இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக 12 ஃப்ளோர்ஸ் இருக்கு. இதில் டைரக்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா B lives on the fifth floor. ஸோ B ஃபிஃப்த் ஃப்ளோரில் இருக்காங்க. நெக்ஸ்ட் E lives 3 floors above B. அதாவது B இருந்து மேலே 3வது ஃப்ளோரில் E இருக்கணும். ஸோ 8th ஃப்ளோரில் E. நெக்ஸ்ட் லைன், two persons live on third floor and one of the vacant floor is either immediately above or immediately below third floor. So third floorல 2 persons இருக்காங்க. ஸோ அது யாருன்னு தெரியாது, அன்னோன் பர்சன்ஸ். அதே நேரத்தில் வேக்கண்ட் ஃப்ளோர் ஒன்று இருக்கு, அது வந்துட்டு எய்தர் தேர்ட் ஃப்ளோருக்கு மேலே இருக்கலாம், இல்லைன்னா தேர்ட் ஃப்ளோருக்கு கீழே இருக்கலாம். அப்படின்னா 2 பாசிபிலிட்டி வரும். ஸோ இந்த டயக்ராமை நம்ம 2 பாசிபிலிட்டியாக போட்டுக்கலாம். ஸோ 2 பாசிபிலிட்டி. ஸோ எய்தர் வேக்கண்ட் ஃப்ளோர் 4th ஃப்ளோரில் இருக்கலாம், இல்லைன்னா செகண்ட் ஃப்ளோரில் இருக்கலாம். ஸோ அதுக்காக 2 பாசிபிலிட்டி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் லைன், ஒன்லி ஒன் பர்சன் லிவ் ஆன் 12th ஃப்ளோர். ஸோ 12th ஃப்ளோரில் ஒரே ஒரு பர்சன் தான் இருக்காங்க, பட் அது அன்னோன் பர்சன். நெக்ஸ்ட் லைன், ஆர் லீவ்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் ஒன் ஃப்ளோர் இஸ் பிட்வீன் டி அண்ட் ஆர். ஸோ ஆர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. ஸோ டிக்கும் ஆர்க்கும் இன்பிட்வீனில் ஒரு ஃப்ளோர் இருக்கணும். அப்படின்னா டியோட பொசிஷன் தேர்ட் ஃப்ளோர். பட் தேர்ட் ஃப்ளோரில் 2 பர்சன் இருக்காங்க, அதில் ஒன் ஆஃப் த பர்சன் டியா இருப்பாங்க. ஸோ இன்னொரு பர்சன் அது அன்னோன் தான். நெக்ஸ்ட் லைன், ஒன்லி 5 people live above the vacant floor. ஸோ வேக்கண்ட் ஃப்ளோருக்கு மேலே ஒன்லி 5 people தான் சொல்றாங்க. ஸோ நமக்கு ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தாங்க இந்த 12 ஃப்ளோர்ல 2 ஃப்ளோர் வந்துட்டு வேக்கண்டா இருக்கு. அதுல 1 ஃப்ளோர் நாம வேகன்சியோட பாசிபிலிட்டி, அதாவது எய்தர் 4th ஃப்ளோர் இல்லைன்னா செகண்ட் ஃப்ளோர்ல வரலாங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ இதை தவிர இன்னொரு ஃப்ளோர் கூட வேக்கண்ட்ல இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த லைன்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு வேக்கண்ட் ஃப்ளோர், ஸோ டெஃபினட்டா நமக்கு 9th ஃப்ளோர்ல தான் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ரீசன் என்னன்னா, ஸோ நமக்கு இன்னொரு பாசிபிலிட்டி இருக்கு. மேபி அது 7th ஃப்ளோர் எடுத்தீங்கன்னா 7th ஃப்ளோருக்கு மேல டோட்டலா 1 2 3 4 5 ஃப்ளோர் இருக்கு. இந்த ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் ஒன்லி ஒன் பர்சன் வச்சு பார்த்தாலும் நமக்கு ஓகே தான். அதாவது அந்த வேக்கண்ட் ஃப்ளோர் 7th எடுத்தீங்கன்னா இதுக்கு மேல 5 people இருப்பாங்க, கரெக்ட் தான். பட் நமக்கு டோட்டலா 18 people இருக்காங்க. ஓகே, ஸோ 18 people நமக்கு பிளேஸ் பண்ணணும்னா இந்த 12th to 8th ஃப்ளோர் வரைக்கும் சிங்கிள் பர்சனா இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ அதனால தான் ஸோ பாசிபிலிட்டி 7th வந்துட்டு கேன்சல் ஆயிரும். அதனால தான் 9th ஃப்ளோர் வேக்கன்ட்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் லைன், N and M live immediately above and immediately below the vacant floor respectively, but both don't live with E and R. So N and M lives immediately above and below. So same order தான். அதாவது வேக்கண்ட் ஃப்ளோருக்கு மேல N வரணும், வேக்கண்ட் ஃப்ளோருக்கு கீழே M வரணும். ஆனா இது ரெண்டுமே E and R பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா நமக்கு 4th ஃப்ளோர்லையும் 3rd ஃப்ளோர்லையும் வேக்கண்ட் இருக்கு. ஸோ இதுல செகண்ட் டயக்ராம் பாருங்க. அதாவது செகண்ட் ஃப்ளோர்ல வேகன்சி இருந்துச்சுன்னா செகண்ட் ஃப்ளோருக்கு இமிடியேட்டா மேல N வரும், இமிடியேட்டா பிலோ M வரும். பட் N ஆர் M ஆர் அண்ட் இக்கு பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு இந்த இடத்துல ஆர் அண்ட் M காம்பினேஷன்ல வருது. ஸோ அதனால இந்த பாசிபிலிட்டி கேன்சல். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியில வேகன்ட் ஃப்ளோர் 4th ஃப்ளோர், அதுக்கு இமிடியேட்டா மேல N அண்ட் இமிடியேட்டா பிலோ 3rd ஃப்ளோர்ல M வரும். ஸோ ஸ்டார்டிங்ல 3rd ஃப்ளோர்ல 2 பர்சன் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 2 பர்சன் D அண்ட் M. ஓகே, நெக்ஸ்ட் லைன், A lives immediately below M. So immediately below M, second floorல A. Next one, C lives on the 7th floor and 4 floors are between C and J, but J does not live below M. So C lives on 7th floor, 4 floor between C and J. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பாசிபிலிட்டி வரும். ஸோ 7th ஃப்ளோர்ல இருந்து 4 ஃப்ளோர் தாண்டி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர்ல ஜேயோட பாசிபிலிட்டி வரும். பட் நமக்கு எம்முக்கு கீழே ஜே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு கண்டிஷன். ஸோ செகண்ட் ஃப்ளோர்ல வர்றதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. ஸோ எபோவ் 7 பார்த்தீங்கன்னா 1 2 3 4. 12th ஃப்ளோர்ல ஜே வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் லைன், F and O both live together above the vacant floor but not on 6th and 10th floor. ஸோ above the vacant floorனு பார்த்தீங்கன்னா 4th floor and 9th floor 2 ஃப்ளோர் தான் வேகன்சி. ஸோ இதுல 4th ஃப்ளோருக்கு எபோவ்னு பார்த்தீங்கன்னா 6th ஃப்ளோர் இருக்கு. இந்த ஃப்ளோர்ல F and O பிளேஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி 10th ஃப்ளோர் இருக்கு. ஸோ இதுலயும் நம்மளால F and O
பிளேஸ் பண்ண முடியாது. பேலன்ஸ் இருக்கிறது 11th ஃப்ளோர் தான். ஸோ இதில் தான் எஃப் அண்ட் ஓ பிளேஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் லைன், கே லீவ்ஸ் இமிடியட்லி எபோவ் ஐ, ஹூ லீவ்ஸ் இமிடியட்லி எபோவ் என். அதாவது எண்ணுக்கு இமிடியேட்டாக மேலே ஐ வரணும், தென் ஐக்கு இமிடியேட்டாக மேலே கே. ஸோ 7th ஃப்ளோரில் கே வரும். நெக்ஸ்ட் லைன், பி லீவ்ஸ் இமிடியட்லி எபோவ் ஹெச். ஸோ பி இமிடியட்லி எபோவ் ஹெச். ஸோ அதுக்கு பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ இதில் மட்டும்தான் பி அண்ட் ஹெச் பிளேஸ் பண்ண முடியும், வேற எங்கேயுமே நம்மளால போட முடியாது. ஏன்னா அப்படி போட்டிங்கன்னா ஒரு ஃப்ளோரில் 3 பர்சன்ஸ் வர்ற மாதிரி வந்துடும். அதனால ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் தான் அதுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் லைன், ஒன்லி ஒன் ஃப்ளோர் இஸ் பிட்வீன் கியூ அண்ட் எல், ஹூ லீவ்ஸ் எபோவ் இ. ஸோ கியூ அண்ட் எல் இன் பிட்வீனில் ஒன் ஃப்ளோர் வரணும். அப்படி பார்த்தீங்கன்னா 12th அண்ட் 10th ஃப்ளோர் போடலாம். பட் நமக்கு 12th ஃப்ளோர் வந்துட்டு ஒரே ஒரு பர்சன் தான் இருக்கணும். ஸோ அவங்க கூட வந்துட்டு கியூஆர் எல்ல பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த பாசிபிலிட்டி கேன்சல் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி 10th அண்ட் 8th ஃப்ளோர். ஓகே, ஸோ இதில் இக்கு மேலே தான் எல் வரணும். அப்படின்னா 10th ஃப்ளோரில் எல்ல பிளேஸ் பண்ணிக்கலாம். தென் அதுலேருந்து ஒன் கேப் விட்டு இக்கு கூடவே அந்த கியூவை 8th ஃப்ளோரில் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஜி டஸ் நாட் லீவ் வித் ஐ. ஸோ ஜி வந்துட்டு 12th ஃப்ளோரில் வராது, 10th ஃப்ளோரில் வர்றதுக்கு பாசிபிலிட்டி. ஸோ 6th ஃப்ளோரில் வராது, ஏன்னா அதில் ஐ இருக்கு. ஸோ இதுதான் ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ அமாங் த ஃபாலோயிங் லீவ்ஸ் ஆன் த 10th ஃப்ளோர். ஸோ 10th ஃப்ளோரில் எல் அண்ட் ஜி இருக்கு. ஆனால் கிவன் ஆப்ஷன்ஸில் நமக்கு ஜி மட்டும் தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ அமாங் த ஃபாலோயிங் லீவ்ஸ் ஆன் த 6th ஃப்ளோர். கிவன் ஆப்ஷனில் 6th ஃப்ளோரில் இருக்கிறது ஐ தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2. தேர்ட் கொஸ்டின், விச் அமாங் த ஃபாலோயிங் ஃப்ளோர் இஸ் வேக்கண்ட். ஆப்ஷன்ஸில் 1 2 3 4 5. ஸோ வேக்கண்ட் ஃப்ளோர்னு பார்த்தீங்கன்னா 9th அண்ட் 4th. ஸோ ஆப்ஷனில் 4th ஃப்ளோர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். Next question, who among the following lives immediately below vacant floor. So options D, G, L, J, B. So vacant floor க்கு immediate below பார்த்தீங்கன்னா E and Q, next D and M. இப்போ இதில் D தான் நமக்கு ஆப்ஷன்ஸ்ல இருக்கு, அதனால இதை சூஸ் பண்ணிக்கலாம். So option 1 is the answer. Next question, how many floors are between both vacant floors. So count பண்ணி பார்த்தீங்கன்னா 1 2 3 4. So total 4 floors between two vacant floors. So option 3 is the answer. Next question, read the given information carefully and answer the following questions. ஸோ இது டைரக்ஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் ஸ்டார்டிங் லைன் பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட்ல இருக்கு. ராதா வாஸ் ஃபேசிங் ஈஸ்ட் டைரக்ஷன் அட் பாயிண்ட் ஜி. ஸோ பாயிண்ட் ஜியில் அவங்க ஈஸ்ட் டைரக்ஷனை பார்த்துருக்காங்க. ஸோ இதை பாயிண்ட் ஜின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ல அவங்க ஈஸ்ட் டைரக்ஷனை பார்த்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து தான் ராதா ஸ்டார்ட் வாக்கிங் ஃப்ரம் பாயிண்ட் ஜி டு பாயிண்ட் ஹெச் விச் இஸ் 5 மீட்டர் அவே. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் ஃப்ரம் ஜி டு ஹெச். ஸோ ஜில இருந்து அவங்க என்ன டைரக்ஷனை பார்த்துருக்காங்களோ அதே டைரக்ஷன்ல 5 மீட்டர் மூவ் பண்ணாங்கன்னா ஹெச்ஐ ரீச் பண்றாங்க. நெக்ஸ்ட் லைன், she takes a right turn at point H and walks 3 meter to reach point I, where she takes a left turn. ஸோ பாயிண்ட் ஹெச்ல இருந்து அவங்க ஒரு ரைட் டர்ன் எடுக்கிறாங்க. ஸோ 3 மீட்டர் போறாங்க, ஐயை ரீச் பண்றாங்க. ஸோ அதுல இருந்து ஒரு லெஃப்ட் டர்ன் எடுக்கிறாங்க. பாயிண்ட் ஹெச்ல இருந்து ஒரு ரைட் டர்ன் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு 3 மீட்டர் டிஸ்டன்ஸ் போறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் தான் பாயிண்ட் ஐ. ஸோ பாயிண்ட் ஐல இருந்து ஒரு லெஃப்ட் டர்ன், then she walks for 3 meter from point I to point J, so where she takes a right turn. So from point I 3 meter travel பண்றாங்க. ஸோ அப்படின்னா பாயிண்ட் J ரீச் பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு ரைட் டர்ன் திரும்பணும். நெக்ஸ்ட் she walks for 2 meter from point J to point K, where she takes a right turn. ஸோ பாயிண்ட் Kல இருந்து திரும்ப ஒரு ரைட் டர்ன் எடுக்கணும். பாயிண்ட் Jல இருந்து ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணணும். ஸோ அந்த பாயிண்ட் தான் பாயிண்ட் K. Next point, from point K to point L, she walks 3 meter. So point Kல இருந்து ரைட் டர்ன் திரும்பி 3 மீட்டர் டிராவல் பண்றாங்க. ஸோ 3 மீட்டர் டிராவல் பண்ணி L பாயிண்டை ரீச் பண்றாங்க. நெக்ஸ்ட் லைன், the point L இருந்து takes a right turn, then she walks for 2 meter from point L to point I, where she takes a left turn. ஸோ பாயிண்ட் ஐல வச்சு திரும்ப ஒரு லெஃப்ட் டர்ன் எடுக்கிறாங்க. ஸோ பாயிண்ட் எல்ல இருந்து ஒரு ரைட் டர்ன் திரும்பி ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் போறாங்க. ஸோ 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் போனாங்கன்னா அவங்க பாயிண்ட் ஐயை ரீச் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இருந்து ஒரு லெஃப்ட் டர்ன் எடுக்கிறாங்க. ஸோ பாயிண்ட் ஐல இருந்து லெஃப்ட் டர்ன் திரும்பி ஒரு 4 மீட்டர் டிராவல் பண்ணாங்கன்னா பாயிண்ட் எம் ரீச் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் பாயிண்ட் எல் ஃப்ரம் பாயிண்ட் ஹெச். ஸோ பாயிண்ட் ஹெச்ல இருந்து பாயிண்ட் எல் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுத் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் சவுத், ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் எம் ஃப்ரம் பாயிண்ட் ஜி. ஸோ ஃப்ரம் பாயிண்ட் ஜில இருந்து பாயிண்ட் எம் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்ல வருது. ஸோ ஆன்சர் இஸ் சவுத் ஈஸ்ட், ஆப்ஷன் 2 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எம் அண்ட் ஜே.
ஸோ எம் அண்ட் ஜேக்கு இன் பிட்வீன்ல டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் அண்ட் 3 மீட்டர். ஸோ டோட்டலாக 7 மீட்டர். ஸோ ஆன்சர் இஸ் 7 மீட்டர். ஆப்ஷன் 5. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எல் அண்ட் ஹெச்? எல் அண்ட் ஹெச்சோட இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் அண்ட் 2 மீட்டர். ஸோ டோட்டலாக 5 மீட்டர். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 5. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக் சீரியஸ். கொஸ்டின், if all alphabets in the given series are changed to immediate next letter as per the alphabet series, then which of the following will be fourth element to left of sixth element from the right end? See, fourth element to left the sixth element from the right end. அதாவது ரைட் எண்ட்ல இருந்து சிக்ஸ்த் எலிமெண்ட் என்ன வருதோ அதுல இருந்து ஃபோர்த் எலிமெண்ட் லெஃப்ட் போகணும். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா ரைட் எண்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது 10th பிளேஸ்ல எந்த எலிமெண்ட் இருக்குன்னு பாருங்க. சரி, அந்த எலிமெண்ட் பாத்தீங்கன்னா ஆல்பபெட் லெட்டர் டி. ஓகே, ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல கொஸ்டின்ல சொல்லியிருந்தாங்க ஆல்பபெட்டிக்கல் சீரியஸ்ல நெக்ஸ்ட் லெட்டர் தான் நமக்கு ஆன்சர். ஓகே, ஸோ டியோட நெக்ஸ்ட் லெட்டர் பாத்தீங்கன்னா இ. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். Next question, how many such symbols are there in the above arrangement, each of which is immediately preceded by a number and immediately followed by letter? So symbols which are immediately preceded by a number and followed by letter. So இந்த அரேஞ்ச்மெண்ட்ல ஆல்பபெட்டிக்கல் சீரியஸ்ல எத்தனை கவுண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். சரி, அதில் செக் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு ஆர்டர் மட்டும்தான் இருக்கு, அதாவது 5 ஸ்டார் ஆர் அண்ட் 6 ஹேஷ்டாக் எஃப். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் ஆல் சிம்பிள்ஸ் ஆர் ரிமூவ் தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலிமெண்ட் இஸ் 16th ஃப்ரம் த ரைட் ஹேண்ட்? ஸோ இந்த ஆல்ஃபா நியூமரிக் சீரிஸ்ல இருந்து சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்றோம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு ஸோ ரைட் ஹேண்ட்ல இருந்து 16th பிளேஸ்ல எந்த எலிமெண்ட் இருக்குன்னு பார்க்கணும். கவுண்ட் பண்ணும்போது ரைட் ஹேண்ட்ல இருந்து சிம்பிள்ஸை மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கவுண்ட் பண்ணீங்கன்னா ஸோ ஹெச். ஸோ ஹெச் தான் 16th எலிமெண்ட். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலிமெண்ட் இஸ் 5th to right of element which is 13th from the left hand? அதாவது லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 13th, தென் 5th to right. ஸோ லெஃப்ட் எண்ட்ல இருந்து 13th பிளேஸ், தென் 13th பிளேஸ்ல இருந்து 5th ரைட். ஓகே, ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 18th பிளேஸ் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் கவுண்ட் பண்ணும்போது 18th பிளேஸ்ல எந்த எலிமெண்ட் இருக்குன்னு பாருங்க. ஸோ ஆப்ஷன் 2 எம் த ஆன்சர். Next question, how many such numbers are there in the above arrangement, each of which is immediately preceded by symbol and immediately followed by letter? See, இந்த ஆர்டர்ல நீங்க செக் பண்ணீங்கன்னா 5, 9D and percentage 8Q. ஸோ இந்த ரெண்டு ஆர்டர்ஸ் தான் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் 3 is the right answer. Next question, order and ranking. 9 persons A to I have bought a different number of cars. The first line, B has more cars than F. ஸோ இதை தனியாக நோட் பண்ணிக்கலாம். B has more car than F. Next line, E has just more number of cars than the one who has more cars than 3 persons. E has just more than a person who has number of cars more than 3 persons. So 1, 2, 3. See, total 9 number of persons இருக்காங்க. So 9 persons பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 and 9. So இதில் E ஓட place பார்த்தீங்கன்னா 5th place from the right. Okay, so 1, 2, 3, 4, 5. So இந்த இடத்துல E ஓட பொசிஷன் வரும். Next line, B has less number of cars than G and H. So G and H கம்பேர் பண்ணும்போது B கிட்ட less number of cars இருக்கு. Next line, H has not had the highest number of cars. See, இந்த அரேஞ்ச்மெண்ட் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கிறவங்க ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கார்ஸ் வச்சிருக்கிறவங்க, ரைட் மோஸ்ட்ல லோவஸ்ட், அதாவது டிசெண்டிங் ஆர்டர்ல ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஓகே, டிசெண்டிங் ஆர்டர்ல இந்த அரேஞ்ச்மெண்ட் போட்டிருக்கேன். ஸோ இதுல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கார்ஸ் வந்துட்டு ஹெச்சுக்கு வராது, அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஹெச்சுக்கு வராது. ஓகே, next line, the number of persons who have more cars than C is same as the number of persons who have fewer number of cars than D, which means C விட எத்தனை பேர் அதிகமா கார் வச்சிருக்காங்களோ அதே கவுண்ட் தான் D விட லெஸ்ஸரா நம்பர் ஆஃப் கார் வச்சிருப்பாங்க. ஓகே, சப்போஸ் C விட 2 பேர் அதிகமா கார் வச்சிருக்காங்கன்னா D விட 2 பேர் கம்மியா கார் வச்சிருப்பாங்க. ஓகே, next line, A has more cars than D but less than E. So A has more car than D but less than E. Next line, the one who has second highest number of cars has bought 11 cars. So second highest number of cars 11. So அது இந்த பொசிஷன்ல வரும். Next line, F has fewer cars than A but more than I. So F has fewer number of cars than A but more than I. Next line, the one who has fifth highest number of cars has bought 8 cars. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்ல 5th ஹையஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இ தான். ஓகே, லெஃப்ட் சைட்ல இருந்து கவுண்ட் பண்ணீங்கன்னா 5th பொசிஷன். ஸோ இ தான் அந்த 8 காரை வாங்கியிருப்பாங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம மென்ஷன் பண்ணிருக்க பாயிண்டை வச்சு இதை அரேஞ்ச் பண்ண பார்க்கலாம். சி, இதுல இயோட பொசிஷன் மட்டும் தான் நமக்கு கன்ஃபார்ம். ஸோ இயை வச்சு லைன் பார்த்தீங்கன்னா இ இஸ் கிரேட்டர் தென் ஏ
அண்ட் கிரேட்டர் than டி. ஸோ இந்த ஆர்டர் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பி வந்துட்டு எஃப் விட அதிகமான நம்பர் ஆஃப் கார்ஸை வச்சிருக்காங்க. ஸோ எஃப் ஐயை விட அதிகமான நம்பர் ஆஃப் கார்ஸை வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா இ கிரேட்டர் than ஏ கிரேட்டர் than டி கிரேட்டர் than எஃப், தென் எஃப் கிரேட்டர் than ஐ. அரேஞ்ச் பண்ண பாயிண்ட் டெலீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் பாருங்க. ஸோ டியை விட கம்மியா எத்தனை பேர் காரை வாங்கியிருக்காங்களோ அதே நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் தான் சியை விட அதிகமாக வாங்கியிருப்பாங்க. அதாவது இப்போ டியை விட கம்மியா எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, எஃப் அண்ட் ஐ 2 பேர் அப்படின்னா சியோட பொசிஷன் லெஃப்ட் சைட்ல இருந்து 3rd பொசிஷன். ஓகே, ஸோ சியை விட அதிகமாக கார் வாங்கியிருக்கிறவங்க 2 பர்சன்ஸ். தென் லாஸ்ட் பாயிண்ட், ஸோ ஜி அண்ட் ஹெச் பியை விட அதிகமாக கார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா பியோட பொசிஷன் டெஃபினட்டா இன் பிட்வீன் சி அண்ட் இ தான். தென் ஜி அண்ட் ஹெச்ல ஹெச்சோட பொசிஷன் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வராது அப்படின்னா ஜி தான் இந்த இடத்துல வரும். ஸோ செகண்ட் பொசிஷன்ல ஹெச் வரும். ஸோ இதுதான் ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் pair ஹேஸ் லீஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கார்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி? ரொம்ப கம்மியாகவும் ரொம்ப அதிகமாகவும் கார் வச்சிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஐ அண்ட் பி. ஸோ ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ ஹேஸ் த செகண்ட் லீஸ்ட் நம்பர் ஆஃப் கார்ஸ்? ஸோ ரெண்டாவது கம்மியா நம்பர் ஆஃப் கார்ஸ் வச்சிருக்கிறவங்க, ஸோ அது எஃப் தான். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். Next question, who has the highest number of cars? So highest number of cars, G. So option 5. How many cars may B have? So இது exactly B கிட்ட எத்தனை number of cars இருக்குன்னு தெரியாது. ஆனா approximate பாத்தீங்கன்னா in between 11 and 8. Okay, so அப்படின்னா possibility பாத்தீங்கன்னா 10 and 9. So இந்த ரெண்டு நம்பர்ஸ்ல எந்த ஆப்ஷன்ல இருக்கோ அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன்ல நமக்கு 9 cars இருக்கு. ஸோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். How many persons have more cars than A? சி ஏயை விட 1 2 3 4 5. ஸோ 5 பர்சன்ஸ் அதிகமாக காசு வச்சிருக்காங்க. ஸோ 5ங்கிற நம்பர் ஆப்ஷன்ல கிடையாது. அதனால none of this. ஆப்ஷன் 5. நெக்ஸ்ட் ஒன், 6 friends namely ABCDEF are traveling to different cities. ஸோ சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பாட்னா, டெல்லி, மும்பை, புனே, குவாலியர் அண்ட் ஜெய்ப்பூர், but not necessary in the same order. All of them travel on either 10th or 20th of 3 months. So March, April and July. So one person travel on only one date and only one city. So இதுதான் given information. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் படி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக 6 பர்சன்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் லைன், நோ ஒன் ட்ராவல்ஸ் ஆஃப்டர் எஃப். ஸோ எஃப்க்கு பின்னாடி யாருமே ட்ராவல் பண்ணலை அப்படின்னா ஜூலை 20th தான் எஃப் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் லைன், 3 persons ட்ராவல் பிட்வீன் எஃப் அண்ட் த ஒன் ஹூ ட்ராவல்ஸ் டெல்லி. ஸோ எஃப்க்கும் டெல்லிக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு இன்பிட்வீன் கேப்பில் 3 persons. ஸோ மார்ச் 20th டெல்லி. நெக்ஸ்ட், பி ட்ராவல்ஸ் டு மும்பை பட் நாட் இன் ஏப்ரல். ஸோ பி மும்பைக்கு ட்ராவல் பண்ணுறாங்க ஆனால் அது ஏப்ரல் கிடையாது. ஸோ இது தனியாக நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பி ட்ராவல்ஸ் டு மும்பை பட் ஏப்ரலில் போக மாட்டாங்க. நெக்ஸ்ட் லைன், த ஒன் ஹூ ட்ராவல்ஸ் டு புனே ட்ராவல்ஸ் டு ஏ டேட் ஜஸ்ட் பிஃபோர் சி பட் நாட் இன் ஏப்ரல் அண்ட் ஜூலை. ஸோ த ஒன் ஹூ ட்ராவல்ஸ் டு புனே ட்ராவல்ஸ் ஜஸ்ட் பிஃபோர் சி, பட் அந்த பர்சன் ஏப்ரல் ஆர் ஜூலைல ட்ராவல் பண்ண மாட்டாங்க. அந்த புனே ட்ராவல் பண்றவங்க டெஃபினட்டா மார்ச் மந்த்ல தான் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம பிளேஸ் பண்ண முடியும். ஸோ மார்ச்ல 2 டேட் இருக்கு, 10th and 20. ஸோ இதுல ஆல்ரெடி 20 வந்து டெல்லி ஃபில் ஆயிடுச்சு. ஏன்னா பேலன்ஸ் இருக்கிறது 10 தான். ஸோ இந்த இடத்துல தான் அந்த பர்சன், அதாவது அந்த புனேக்கு போற பர்சன் ட்ராவல் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு இமீடியட்டா கீழே சி வருவாங்க. ஸோ இதை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லைன், 2 persons travel between A and E does not travel in March. ஸோ ஏ அண்ட் இக்கு இன் பிட்வீன்ல 2 persons ட்ராவல் பண்றாங்க. ஸோ இ வந்துட்டு மார்ச் மந்த் ட்ராவல் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் லைன், எஃப் டஸ் நாட் ட்ராவல் டு குவாலியர் ஆர் ஜெய்ப்பூர். ஸோ எஃப் குவாலியர் அண்ட் ஜெய்ப்பூருக்கு ட்ராவல் பண்ண மாட்டாங்க. அதை மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இதில் ஏ அண்ட் இயை பிளேஸ் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். அதாவது இ பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த்ல வராது. அப்படின்னா ஸோ அப்படின்னா இயை பிளேஸ் பண்ணணும்னா ஸோ டெஃபினட்டா ஏப்ரல் 20 தான் பிளேஸ் பண்ணணும். ஏன்னா அதுல இருந்து 2 persons கவுண்ட் பண்ணி ஏ நமக்கு மார்ச் 10th போடலாம். ஸோ இதை தவிர வேற பாசிபிலிட்டி கிடையாது. நெக்ஸ்ட் பி ஏப்ரல் 10th வரமாட்டாங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது ஜூலை 10th தான். ஸோ பி மும்பை, தென் ஃபைனலா பி மட்டும்தான் வேக்கன்ட் பிளேஸ், அதில் பிளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எஃப்க்கு குவாலியர் அண்ட் ஜெய்ப்பூர் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எய்தர் டி ஆர் இ. ஓகே, இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் குவாலியர் இல்லைன்னா ஜெய்ப்பூருக்கு போயிருப்பாங்க. ஸோ இதில் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இதில் டிஆர்இ இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் எய்தர் குவாலியர் இல்லைன்னா ஜெய்ப்பூருக்கு போகலாம். ஓகே, ஸோ இது பாசிபிலிட்டி தான், கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ ஃபைனலா எஃப்க்கு பாட்னா. ஸோ இதான் ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். கொஸ்டின் பார்க்கலாம். ஹூ ட்ராவல்ஸ் டு ஜெய்ப்பூர்? ஸோ ஜெய்ப்பூருக்கு யாரு கன்ஃபார்மா போறாங்கன்னு தெரியாது. ஸோ எய்தர் டிஆர்இ
So option 4, either E or D. On which date does E travel? So E travel பண்ற date பாத்தீங்கன்னா April 20. So option 2 is the answer. To which city does A travel? A travel பண்ற city பாத்தீங்கன்னா Pune. So option 5 is the answer. Choose the incorrect option from the following. So இதுல option 4 A பாட்னாவை தவிர மற்றது எல்லாமே கரெக்ட் தான். ஸோ ஏ புனே தான் கரெக்ட், பட் இதில் பாட்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். ஸோ அமங் த ஃபாலோயிங் டிராவல்ஸ் டு டெல்லி. டெல்லி டிராவல் பண்ணுறது சி, ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் பிளட் ரிலேஷன் கொஸ்டின். ABCDEFG are 7 members of a family. There are 2 married couples in the family. B is A's daughter. So B is A's daughter. D is the aunt of B's children. ஸோ பியோட சில்ட்ரனுக்கு டி தான் ஆண்ட். ஸோ டியோட ஜெண்டர் பார்த்தீங்கன்னா ஃபீமேல். C is F's father. இது தனியாக மென்ஷன் பண்ணிக்கலாம். C is F's father. நெக்ஸ்ட் லைன், நெய்தர் ஜி நார் ஏ ஆர் டிஸ் பேரண்ட்ஸ். அதாவது ஜியும் ஏயும் டியோட பேரண்டா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ இங்க டயக்ராம்ல பாத்தீங்கன்னா பியோட சில்ட்ரனுக்கு டி ஆண்டா இருக்காங்க. அப்படின்னா பியோட சிஸ்டரா டி வர்றதுக்கு பாசிபிள் கிடையாது. அப்போ இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா பியோட ஹஸ்பண்ட் யார் இருக்காங்களோ அவங்களோட சிஸ்டர் தான் டியா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி. ஸோ பியோட ஹஸ்பண்ட் அவங்களோட சிஸ்டர் தான் டி. நெக்ஸ்ட் லைன், ஜி இஸ் மெட்டர்னல் கிராண்ட் மதர். இதுல ஜி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இருப்பாங்க, இ தேர்ட் ஜெனரேஷன்ல வருவாங்க. ஸோ இங்க டயக்ராம்ல தேர்ட் ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா பியோட சில்ட்ரன் தான். ஓகே, ஸோ பியோட சைல்டு தான் இ. ஸோ இயோட மதர் பி, பியோட மதர் தான் ஜியா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி. ஸோ ஜி அண்ட் ஏ ஆர் கப்பிள். ஸோ ஜி கிராண்ட் மதர், ஸோ ஃபீமேல், அண்ட் ஏ கிராண்ட் ஃபாதர். நெக்ஸ்ட் லைன், F is D's nephew. So F is D's nephew. ஸோ இதில் நெஃப்யூங்கிறதால ஸோ எஃபோட ஜெண்டர் பார்த்தீங்கன்னா மேல் தான். தென் இ இஸ் நாட் பிரதர் ஆஃப் எஃப். ஸோ இ எஃபோட பிரதர் கிடையாது, அப்படின்னா சிஸ்டராக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இயோட ஜெண்டர் ஃபீமேல். ஸோ கடைசியாக ஒருத்தர் மட்டும் தான் பேலன்ஸ். ஸோ அது சி. ஸோ சி தான் பியோட ஹஸ்பண்ட். ஸோ டோட்டலாக 7 மெம்பர்ஸ் அண்ட் 2 மேரிட் கப்பிள்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஹவு மெனி மேல் மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் த ஃபேமிலி? ஸோ டோட்டலாக 1, 2, 3. ஸோ 3 மேல் மெம்பர்ஸ். ஸோ ஆப்ஷன் 1. Next, how many female members? So the option 2, 4. How is B related to C? So B related to C, wife. So option 2.